திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது ஆதி திராவிடர்களுக்கு எதிரான மாடல் தான் திராவிட மாடல், வேற ஒண்ணும் கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் 2026 நாங்கள் 200 வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவீங்க? அந்த அசிங்கப்பட்ட திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். ஏன்னா எங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு திராவிட மாடல், ஆதி திராவிடர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட மாடல் இருக்குமானால் அந்த மானங்கட்ட திராவிட மாடல் வேண்டாம். அமைச்சர் மெய்யநாதன் அவருடைய உறவினர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கானதுதான் திராவிட மாடல். சங்கிகளுக்கு பாதுகாப்பே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட கூட்டணி வைத்தால் யாராக இருந்தாலும் தோல்வியை தழுவார்கள். போறீங்க, உங்களுக்கு யாரு மதிக்க போறா, உங்களுக்கெல்லாம் ஓட்டு விழுமா என்று சொல்லி கேவலப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் உண்மையான சங்கிகள். 2026 திமுக படுதோல்வியை தழுவும் என விசிக பிரமுகர் திமுகவை கடுமையாக தாக்கி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக்கிய சிபிசிஐடியை கண்டித்தும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரியும் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரியதும் ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு துணை போகும் தமிழக காவல்துறையை கண்டித்தும் மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கடந்த 10ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் மண்டல செயலாளர் வேலு குணவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் செம்பனார் கோயில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஜெய்சிங், ஸ்டாலின், சங்கை நவித், ராஜேஷ், ஆனந்த் கருணாநிதி, தலித் சிவா, அருள் தியாகு, அமிர்துவாலன், பாலா உள்ளிட்ட ஏராளமான ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கண்டன உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் வேலு குணவேந்தன் திமுகவை கடுமையாக தாக்கி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக தான் உண்மையான சங்கிகள் என்றும் சங்கிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது திமுக தான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவும். திமுக வீழ்த்தப்படும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் காரணமாக இருக்கும் என கூட்டணி கட்சியான விசிக பொறுப்பாளர் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு இந்த செயலை, படுபாதக செயலை செய்திருக்கிறது என்று மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இந்த குற்றம் சாட்டிதான் இந்த ஆர்ப்பாட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான இயக்கம் என்பதை பதிவு செய்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த வேங்கை வயல் சம்பவம். வேங்கை வயலிலே குடிநீர் தொட்டியிலே மலத்தை கலக்கிறான். மலத்தை கலந்தவனை தெரியும், மெய்யநாதன் அவர்களுடைய உறவினர் என்று சொல்லுகிறார்கள். அது அந்த பகுதியிலே ஆர்ப்பாட்டம் நடந்த போது நாங்கள் போயிருந்த போது விசாரித்தோம். அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுடைய உறவினர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த மலத்தை கலந்தவர்கள் அது எந்த கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா என்பதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சிபிசிஐடி காவல்துறைக்கு, வேங்கை வயல் பகுதியை உள்ளடக்கிய அந்த காவல்துறைக்கு நன்றாக தெரியும். ஆனால் தெரிந்த போதும் கூட இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே, ஆதி திராவிடர் மக்கள் தானே, இவர்களுக்கெல்லாம் யார் இருக்கிறார்கள், இவர்களையே புகார் கொடுத்தவர்களையே குற்றவாளியாக்கி முன்பெல்லாம் SC/ST ஆக்டிலே ஒரு வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கிராமத்திலே அந்த வழக்கிற்கு எதிராக ஒரு வழக்கு கவுண்டர் கேஸ் ஒன்று போடுவாங்க. அந்த வழக்கு 307 போடுவாங்க. இந்த பக்கம் SC/ST ஆக்ட்ல கேஸ், அந்த பக்கத்துல 307. இப்படி 2 வழக்கையும் போட்டு பேலன்ஸ் பண்றாங்களாம். 2 சமூகங்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை. அதே போலத்தான் அப்படி செய்யாமல் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னா, தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கிலே புகார் கொடுத்தவனே அல்லது புகார் கொடுத்தவன் உறவினர்களையே நீங்கள் குற்றவாளி ஆக்கினால் அந்த தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போட முடியாது. இப்ப மாவட்ட நீதிமன்ற தனி சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றிவிட்டார்கள். ஆக ஒரு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கானதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது ஆதி திராவிடர்களுக்கு எதிரான மாடல் தான் திராவிட மாடல், வேற ஒண்ணும் கிடையாது. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் 2026 நாங்கள் 200 வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவீங்க?
எப்படி முடியும் உங்களால? தமிழ்நாடு முழுவதும் விரவி கிடக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தும் ஆதி திராவிட சமூகம் உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையாக இருந்து பல பகுதிகளிலே ஆளுமையை செலுத்திய ஒரு சமூகம் ஆதி திராவிட சமூகம், இந்த பறையர் சமூகம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த பறையர் சமூகத்தை புறக்கணித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட முடியுமா? வேண்டுமென்றே கொச்சைப்படுத்தி விட்டு எங்களுக்கெல்லாம் நாங்க ரொம்ப நாளா எங்க தலைவர் கூட்டணியில் இருக்கிறாரு நாங்கெல்லாம் மழுங்கிதான் இருந்தோம். ஆனால் இறுதியாக புகார் கொடுத்தவனையே குற்றவாளியாக்கி நீ எங்களை இந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிறது ஒரு மாடல் என்று சொன்னால் அந்த அசிங்கப்பட்ட திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். ஏன்னா எங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு திராவிட மாடல், ஆதி திராவிடர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட மாடல் இருக்குமானால் அந்த மானங்கட்ட திராவிட மாடல் வேண்டாம். நாங்களாம் சங்கிகள் மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான சங்கிகள் யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நான் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். நீங்கள் உண்மையான சமூக நீதியை பேசக்கூடியவர்களாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சமூக நீதியின் அடிப்படையிலே குறைந்தபட்சம் அரசு பணிகள்ல 18 விழுக்காடு ஆதி திராவிடர்களுக்கு இருக்கிறாங்கல்ல, மற்ற சமூகங்களுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் போறாங்க? உங்களுடைய ஒன்றிய செயலாளர்களே 18 விழுக்காடு ஒன்றிய செயலாளர் தர முடியுமா? 18 விழுக்காடு மாவட்ட செயலாளர்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் 18 விழுக்காடு தர முடியுமா? தரமாட்டேன், எதுவுமே தரமாட்டேன். ஒரு எந்தெந்த பகுதியில் யாரெல்லாம் பெரும்பான்மை ஆதிக்க சமூகமாக இருக்கிறதோ அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள். அல்லது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில எல்லா பொது தொகுதியும் அவர்கள் தான் வேட்பாளர்களாக இருப்பார்கள். எந்த பொது தொகுதியிலாவது இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறார்களா? இல்லை. உங்களுக்கு எதுக்கு தனியா வந்து தொகுதி? உங்களுக்கு தான் ரிசர்வ் தொகுதி கொடுத்தாச்சு என்று சொல்லி கேவலமாக பேசக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கே ஆளு கிடையாது அப்படின்னு கேவலமா பேசுறது உண்டு. பல தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை ஆரம்ப காலத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் முன்னெடுத்து போதும், நீங்க எல்லாம் என்ன ஜெயிக்கவா போறீங்க? உங்களுக்கு யாரு மதிக்க போறா? உங்களுக்கு எல்லாம் ஓட்டு விழுமா என்று சொல்லி கேவலப்படுத்திய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு கூட என்ன 6 தொகுதி நாங்க கொடுத்துருக்கோம், முடிஞ்ச இன்னொரு தொகுதியை சேர்த்து மீண்டும் இவர்கள் எங்களோடு வருவார்கள் என்கின்ற ஒரு தவறான எண்ணம். அந்த அடிப்படையில் பார்த்ததுதான் இன்னைக்கு அமைச்சர்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு நிகழ்வுக்கு வரும்போது ஆதி திராவிட மக்களோடு உணவு உண்ணுதல் இது தொடர்பா உடனடியா நான் புகார் கொடுத்தேன். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல தம்பிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரி, நாமும் ஒரு புகாரை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் ஒரு புகார் மனு கொடுத்தார்.